வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கவின். இன்று தோரணமலை முருகன் கோவிலுக்கு குடும்பத்துடன் 3 சக்கர வாகனத்தில் சென்றோம். இந்த கோவிலானது மாதாபுரம் சோதனைச் சாவடியிலிருந்து கடையம் ராமநதி செல்லும் வழியில் உள்ளது. மலையடிவாரத்தில் உள்ள வல்லபை விநாயகரை வழிபட்டுவிட்டு படியேறத் தொடங்கினோம். முதலில் அருணகிரிநாதர் மண்டபம் கடந்து நக்கீரர் மண்டபம் வந்தடைந்தோம். அதனைத் தொடர்ந்து தேரையர் மண்டபத்தையும் கடந்து செல்ல முருகனின் காவலான இடும்பரையும் தரிசித்து சென்றோம். சிறிது மேலே செல்ல அகத்தியர் மண்டபத்திற்கும் வந்தோம். சிறிது தொலைவில் லட்சுமி சுனை நீரை கண்டோம். அந்த புனித நீரில் கை, கால்கள் மற்றும் முகம் கழுவி புத்துணர்வு பெற்று மீண்டும் படியேற தொடங்கினோம். இறுதி மண்டபமான ஔவையார் மண்டபத்தை அடைந்து அதன் அருகிலுள்ள நந்தியுடன் காட்சியளிக்கும் சிவபெருமானையும் வணங்கிச் சென்றோம். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு முருகனை காண மலை உச்சியில் அடியெடுத்து வைத்தோம். உச்சியில் நின்று அடியை பார்க்க பச்சை கம்பளம் விரித்தாற்போல் மிகவும் அழகாக இருந்தது. முருகனின் அருளால் கோவில் திருப்பணியானது நடந்து கொண்டிருந்தது. முருகன் அரசனாகவே காட்சி கொடுத்தான். வந்த வேலை முடிந்தது. குடும்பத்துடன் முருகனுக்கு கை காண்பித்து கிளம்பிவிட்டோம். என்ன, படி ஏறி இறங்க கொஞ்சம் மூச்சுதான் வாங்கியது. இன்றைய தரிசனம் சிறப்பாக நிறைவடைந்தது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். தோரணமலை முருகனுக்கு அரோகரா.